வணக்கம். கிளம்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த வேப்ப மரத்தை ஒரு வித்தியாசத்தை காட்டுறேன். ஆலமரம் தான் விரிஞ்சு படர்ந்து இருக்கும். வேப்ப மரம் கூட இப்படி விரிஞ்சு படர்ந்துருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, தளைஞ்சு வேப்ப மரம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கீழே வந்து 2 இதாக பிரிஞ்சிருக்குது. இங்கே பாருங்களேன், இதான் அது ஃபுல்லாக எப்படி வந்து வளைஞ்சிருக்குது பாருங்களேன். ஆலமரம் தான் வளைஞ்சிருக்கு இப்படி. ஆனால் இங்கே வந்து வேப்ப மரமே எப்படி வளைஞ்சிருக்கு. நான் இது இங்கே தாங்க பார்க்குறேன். இவ்வளோ நாளாக வருவேன், எதே கண்டுக்க மாட்டேன். இப்படி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு. அப்பா கவர் பண்ண முடியல மொபைலில் ஃபுல்லாக. எவ்வளோ தூரம் படர்ந்துருக்குது பாருங்க. பயங்கரம். ஆலமரம் மாட்டு விரிஞ்சிருக்காங்க பாருங்க, அங்கே வரைக்கும் இருக்குது. சூப்பர் சூப்பர். இது சத்யசாயி பாபா பிரசாந்தி நிலையம். இது இதெல்லாம் வந்து சத்யசாய் பாபா அவங்க இருக்கும்போது முன்னாடியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வர்றதுக்கே சான்ஸ் இல்லையாம்மா. ஆனால் அவங்க போட்டு அவங்க இதனால் வந்திருக்குது. எல்லாம் செலவெல்லாம் சத்யசாய் பாபா ட்ரஸ்ட்லேருந்து போட்டது தான். மக்கள் நிறையா கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த மாதிரி. இந்த கலர் கலராக செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது உள்ள 100 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு பர்த்டே. ரயில்வே ஸ்டேஷன். மேப்பு, புட்டபர்த்தி மேப்பு போட்டுக்கோங்க. நாய் பாருங்களேன். மேலே ரூமெல்லாம் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன். நான் ஒரு டைமு வர்றப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி புட்டபர்த்திக்கு போகிறப்ப ரொம்ப அழுகுவேன். அவ்வளோ வேதனை.